ஒப்புதல் இன்றி இன்டர்நெட் பேங்கிங் வசதி மூலம் வாடிக்கையாளர் இழந்த 63 லட்சத்தை திருப்பித் தர எஸ்பிஐ வங்கிக்கு தேசிய நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பிரேஸ் சந்திர என்பவர் தனது மனைவிக்காக எஸ்பிஐ வங்கியில் நிரந்தர வைப்பு தொகை கணக்கில் வெறும் 3 லட்சம் ரூபாய் மட்டுமே இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். கணக்கு விவரங்களை முழுமையாக ஆய்வு செய்தபோது இன்டர்நெட் பேங்கிங் மூலம் மனைவியின் கணக்கிலிருந்து 63.75 லட்சம் முறைகேடாக பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதை கண்டறிந்தார். இதையடுத்து எஸ்பிஐ வங்கி எதிர்த்து அந்த தம்பதியினர் 2019ஆம் ஆண்டு தெலுங்கானா மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்திடம் புகார் அளித்தனர். அப்புகாரை விசாரித்த ஆணையம் தம்பதியரின் இழந்த தொகையை திருப்பித் வழங்க வேண்டும் என்று வங்கிக்கு 2022ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. தெலுங்கானா நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தின் தீர்ப்பை எதிர்த்து தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்திடம் எஸ்பிஐ மேல்முறையீடு செய்தது. இவ்வழக்கில் தம்பதியரின் ஒப்புதல் இல்லாமல் அவர்களது கணக்கில் இன்டர்நெட் பேங்கிங் மூலம் வழங்கப்பட்டதால் இந்த மோசடி நடைபெற்றுள்ளது என்றும் அந்த தம்பதி இழந்த 63.75 லட்சத்தை புகார் அளிக்கப்பட்ட ஆண்டிலிருந்து 9 விழுக்காடு வட்டியுடன் திருப்பி வழங்க வேண்டும் என்றும் மேலும் 3 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் எஸ்பிஐ வங்கிக்கு உத்தரவிட்டுள்ளது.